friends, good morning. So welcome to Jaga Usha Vibes. நம்ம வந்துட்டு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு வியானுக்கான ஃபுட்டுக்கான டெய்லி விளாக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டிராவல் பண்றப்போ டக்குனு வியானுக்கு நம்ம என்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு நான் ரெடி பண்ண போறது தான் வந்து இந்த இன்ஸ்டன்ட் செர்லாக். இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு வெளியே போறோம், எங்கேயோ வெளியே போறோம் அப்படின்னா அங்க உட்காந்து நம்ம ஃபுட்டு எப்படி செய்ய முடியாது, செஞ்சு எடுத்துட்டும் போக முடியாத அளவுக்கு ஒரு சில இடங்களுக்கு நம்ம போவோம். ஸோ அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் ஈஸியா குவிக்கிங்கா நம்ம இது மட்டும் பண்ணா போதும், அது டக்குன்னு ரெடி ஆயிடும். இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அது மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இது டக்குன்னு ரெடி ஆயிடும் அப்படின்றப்போ நம்ம அதுக்கு என்ன எடுத்துட்டு போகலாம், அதுக்கு என்னெல்லாம் வந்து நம்ம சேர்க்கலாம் குழந்தைக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி வரைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் வந்து செர்லாக் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு அவுல் எடுத்துருக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ 1/2 கப் அவுல் எடுத்துருக்கிறேன், 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன், 2 கேஷ்யூ, 2 பாதாம் எடுத்துருக்கிறேன், ஒரு ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம எப்படி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். நான் 7 months வந்து வியானுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு இந்த பாதாமும் இந்த முந்திரியும் நான் சேர்க்குறேன். சப்போஸ் 7 months ஆகல, 6 months ஸ்டார்டிங்ல தான் இருக்கு அப்படின்றப்போ நீங்க இந்த பாதாம் முந்திரி வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இல்லை, நீங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து நம்ம கடாயில ஆட் பண்ணிடலாம். 1/2 கப் அவுல், 1/4 கப் பொட்டுக்கடலை, 2 முந்திரி, 2 பாதாம். ஏலக்காய் என்ன பண்ணணும்னா, ஏலக்காவை இப்படி உடைச்சு இது உள்ள இருக்கிற ஒரே ஒரு சீடு, இந்த ஒரே ஒரு சீட் மட்டும் சேர்த்துக்க போறேன். அதில் ஒரு ஸ்மெல்லுக்காக தான். ஆக்சுவலாக அது மொத்தமாக 4 சீட்ஸ் இருக்கும் எல்லா சைடும் பார்த்தீங்க அப்படின்னா. நான் வந்துட்டு இந்த ஒரு பக்கம் இருக்கக்கூடிய அந்த சீடு மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா இது பண்ணுவோம். இதை ரொம்ப கரிஞ்சிடவும் கூடாது, கொஞ்சம் ஒரு மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல சிம்மில் வச்சு கூட அந்த மாதிரி நல்லா இது பண்ணுங்க. ஆக்சுவலாக இது நம்ம வந்துட்டு அவுல் சேர்த்துருக்கோம். ஸோ இது ஏன் இன்ஸ்டன்ட்ன்றதுக்கு நான் சொல்கிறேன். அவுல் சேர்த்துருக்கோம், அவுல் வந்து குக் ஆகுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி நம்ம வந்துட்டு பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறோம். ஸோ அவுல் வந்துட்டு குக் ஆகுறதுக்கு டைம் எடுக்காது, நம்ம நல்லா வறுத்துட்டு தான் அந்த அவுலை சேர்க்குறோம். அப்படின்றப்போ அது ரொம்ப நேரம் குக் ஆகுறதுக்கு எடுக்காது. இன்னொன்று நம்ம அரைக்க போகிறோம், அப்போ வந்து இன்னும் ஈஸியாகவே அது வந்து குக் ஆகிடும் அப்படின்றதுக்காக தான். அடுத்தது பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறோம். பொட்டுக்கடலை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டைஜஷனுக்காக. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அந்த டைஜஷனை இது பண்ணி கொடுக்குறதே அந்த பொட்டுக்கடலை தான். அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுட்லேயுமே வந்துட்டு வியானுக்கு இதை வந்து நம்ம சேர்த்துருந்துருப்போம். அந்த டைஜஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக்கி கொடுக்கறதுக்காக நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறோம். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து நட்ஸ் சேர்த்துருக்குறோம். இந்த நட்ஸ் வந்துட்டு 7 monthsக்கு மேலே மட்டும் சேர்த்துக்கோங்க. 6 monthக்கு நீங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்டு அந்த ஏலக்காய் வந்துட்டு அதுவும் ஒரு ஸ்மெல்லுக்காக வந்துட்டு நான் வந்து இந்த ஏலக்காய் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ இது மட்டும்தான். இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். கொஞ்சம் அந்த பொறுப்பு வந்ததுமே நான் காட்டுறேன். கொஞ்சம் பொறுப்பு வந்ததுமே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வந்து அதை அரைச்சிட்டு எப்படி அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுமே சேர்த்து நான் போடுறேன். ஆக்சுவலாக 10 minutes நல்லா இதாகிடுச்சு. இப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது ஈஸியாக அந்த மாதிரி ரோஸ்டடாக இருக்கும், கருமுருன்னு சவுண்டோட நல்லா ரோஸ்டடாக இருக்கும். ஸோ இது இருக்கிறப்போ அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்குவோம். சூடு ஆறுனதும் அரைச்சிடலாம். அது நல்லா வந்து ஒரு ஃபைன் பவுடர் மாதிரி அரைச்சாச்சு. ஸோ எப்படி அரைச்சிருக்கேன்றதை பார்க்கலாம். பாருங்க, நல்ல இந்த அளவுக்கு நல்ல பவுடர் மாதிரி வந்துடுச்சு. இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரோ இல்லை இந்த மாதிரி சில்வர் ஜார்லையோ இல்லை இதுலையோ நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ட்ராவலுக்கு போகிறப்ப இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, ட்ராவலில் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பாப்பாக்கு. அதில் 1 ஸ்பூன் வியானுக்கு தேவையான அளவு நான் சேர்க்குறேன். ஸோ உங்கள் பேபிக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துட்டு சும்மா அப்படியே இது பண்ணிவிட்டு, இப்போது ஹாட் வாட்டர். கண்டிப்பாக குழந்தைங்கள ட்ராவல் கூட்டிகிட்டு போகிறப்போ நம்ம ஹாட் வாட்டர் இல்லாமல் போகவே மாட்டோம்.
ஸோ ட்ராவல் கூட்டிகிட்டு போகிறப்ப என்னென்ன எசென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் ஆக்சுவலாக நான் அதான் போடுறேன். ஸோ கன்ஃபார்ம் பாருங்கள் பேபி ட்ராவல் பண்ணுறப்போ என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்ட்டு. ஸோ ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு போவோம்ல, அந்த ஹாட் வாட்டரை இதோட ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரொம்பலாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து இதுக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். ரெஸ்ட்டு கொடுத்துட்டு பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நல்லாவே ஆக்சுவலாக ரெடியாக இருக்குது. ஸோ இந்த செர்லாக் வந்துட்டு நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட்டு கொடுத்தாலே போதும், அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடும். பேபிக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ரெடி ஆகிடுச்சு. நானுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், தம்பிக்கு வந்து ஃபீட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ வந்துட்டு கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் செர்லாக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஒரே ஒரு செர்லாக் வீடியோ தான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ எடுத்துகிட்டு போகக்கூடிய நிறைய அந்த மாதிரி வீடியோஸ் நான் கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோஸ் தான் போடுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி வந்துட்டு செர்லாக் பண்ணுறதுக்கு நான் வந்து மெயினாக எடுத்துருக்கிற என்ன இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக்கான் தான். ஸோ இந்த மக்கான் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஹை ரிச் ப்ரோட்டீன் இருக்குது, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது. ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக அதாவது டயட்டில் இப்போ வரைக்குமே அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பேபியோட டயட்டில் நம்ம கண்டிப்பாக இந்த மக்கான் வந்து நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து அவங்களுக்கு இப்போ 7 to 8 மந்த்ஸில் இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம என்ன ஃபார்மேட்டில் கொடுக்கணும் அப்படின்றத யோசிக்கணும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி செர்லாக் ஃபார்மேட்டில் அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக சாப்பிட்றதுக்கும் முடியும், டைஜஸ்ட்டும் ஆகும். நம்மளை வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மக்கானோட நம்ம வந்துட்டு இன்னும் ஒரு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுக்கோங்க. ஸோ ஈரமெல்லாம் போட்டும். ஸோ நான் வந்துட்டு எந்த ஒரு ஆயில் எதுவுமே வந்து சேர்க்கலை. அண்ட் இதை வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு அக்கா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ இது வந்துட்டு கரெக்டாக வந்து நீங்கள் 1 மந்த் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நான் அவனுக்கு எப்பவுமே கொஞ்சம் லிட்டிலாக மேக் பண்ணிப்பேன். ஒரு 2 to 3 வீக்ஸ்க்குள்ளே நான் வந்து காலி பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப நான் வந்து அவனுக்கு செப்பரேட்டாக மேக் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் முடிஞ்சால் அப்படி ஃபாலோ பண்ணுங்கள். நான் 1 மந்த் வரைக்கும் அவனுக்கு வைக்க மாட்டேன். மோஸ்ட்லி மேக்ஸிமம் 3 வீக்ஸ் தான், அதுக்கு மேலே நான் வைக்க மாட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் என்ன போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பீனட் எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த பீனட் வந்துட்டு நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் அவனுக்கு. இது ஆல்ரெடி நான் நல்லாவே வறுத்து எடுத்தத பீனட் தான் இது. ஸோ கொஞ்சமாக மட்டும் நான் அதை அவனுக்கு ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். நான் அதை ஆல்ரெடி நேற்று அவனுக்கு நான் வறுத்து எடுத்து வச்சுருந்தேன். இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நான் அடுத்து இதில் வந்து நான் ஆட் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 முந்திரி 2 பாதாம் மட்டும்தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இனிஷியலாக நான் அவனுக்கு வந்துட்டு இப்போ கொடுக்க போகிறது ஸ்டார்டிங்கில் நான் வந்து எனக்கு இப்போ தான் பாதாம் அந்த மாதிரி நான் கொடுக்கவே போகிறேன் அப்படின்றதுனால நான் ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க, இது செகண்ட் டைமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி செர்லாக் நீங்கள் மேக் பண்ணுறீங்க பாதாம்லாம் வச்சு அப்படின்றப்போ நீங்கள் வந்துட்டு தாராளமாக ஒரு 4 பாதாம் 4 முந்திரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக கொடுத்து பார்ப்போம், அவனுக்கு டைஜஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து கம்மியாக இப்போ நான் கொடுக்குற பாதாம் முந்திரியும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கே தெரியும், நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம எப்பவுமே ஹெல்த்தியாக இருக்கிறத பார்த்து தான் கொடுப்போம். ஸோ அதே மாதிரி தான் அந்த செர்லாக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு ஈஸியாக கொடுத்தாலும் ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து பார்த்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இதே ரொம்ப கரிஞ்சிரலாம் வேணாம், சும்மா லைட்டாக அந்த செவந்து வந்தாலே போதும். ஸோ ஒரு ஸ்லைட் அந்த ப்ரௌன் கலர் அந்த சேஞ்ச் ஆனதுமே நம்ம இதை எடுத்து நம்ம தனியாக அந்த பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து நான் வந்து இதோட ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டுக்கடலை தான். ஸோ இது வந்து குழந்தைங்களோட செரிமானத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் வந்து கொடுக்குறப்ப கூட நம்ம இதை தான் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம்.
ஏன்னா இது வந்து ஈஸி டைஜஷன் ஆக்குறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்துட்டு குழந்தைங்க ரெசிபி கொடுக்குறது வந்து ரைஸ் கொடுப்பேன். ஸோ அந்த ரைஸ் வந்துட்டு எப்படி கொடுக்கணும் அப்படின்றது எப்படி நீங்கள் வந்து பார்த்ததில்ல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க்கை கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபுட் ஆஃப் வியான்னு சொல்லியிருக்கும், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப எல்லாமே வந்து ரொம்ப கரு அப்படியெல்லாம் வறுக்க வேணாம். ஒரு அளவுக்கு லைட்டாக கோல்டன் ஆகிற வரைக்கும் இந்த இதை வறுத்துக்கலாம். நம்ம என்ன பண்றீங்க வியான்? ஸோ நல்லா இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதும் இதையும் நம்ம வந்து ஒரு பிளேட்ல மாத்திரலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன போட போறோம் அப்படின்னா அவுல். நான் வந்து வெள்ளை அவுல் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த அவுலும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அக்கா இதெல்லாம் என்ன நம்ம ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்களா? எவ்வளோ ஆட் பண்ணணும் என்னன்றதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு பொட்டுக்கடலை வந்துட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு அந்த பீனட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவுல் வந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் மக்கான் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு 30 மக்கான்ஸ் கிட்ட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அதுக்கான ரேஷியோ. ஸோ அந்த அவுல் வந்து நல்ல பொறுன்னு அந்த ஃப்ரை ஆகி வரணும். ஆக்சுவலாக நல்ல ஒரு ஸ்மெல் வந்துச்சு அந்த இது வறுத்ததே. இது நல்லா எடுத்து இப்படி அமுக்கணும், நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்குமே இதை கொஞ்சம் வறுக்கணும். கொஞ்சம் பொறுமையா தான் நம்ம வறுக்கணும். இதை லைட்டா கோல்டன் கலர்ல வந்துருச்சு. ஸோ நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு அப்பா செம சூடா இருக்கு. நல்லா வந்துட்டு இந்த முறுமுறுன்னு இருக்கணும். இது செம கிறிஸ்பா இருக்கவும் இதே நம்ம வந்துட்டு அப்படியே இந்த பிளேட்ல மாத்தி வச்சிடலாம். ஸோ லாஸ்ட் வந்து நான் மக்கான் ஆட் பண்ண போறேன். ஸோ மக்கானும் அவுல் மாதிரியே தான் இதுவும் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாக வேகணும். நம்ம வந்து இப்போ வந்து இதை வந்து அவசரமாக நம்ம இது பண்ண முடியாது. ஸோ மக்கான் வந்து வேகிறதுக்கு நம்ம பொறுமையாக டைம் கொடுக்கணும். ஆக்சுவலாக நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணுறதுக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ அன்டில் இப்போ வரைக்கும் இது நம்ம டக்குன்னு வேகமாக வச்சுலாம் பண்ண முடியாது. கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம அது வந்து வேக வைக்கணும். ஸோ அது கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் சிம்மில் இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே வந்து அது கிறிஸ்பாக வந்து ஆகிடும். ஸோ வந்து நான் 6 to 7 months பேபிக்கான எல்லா டெய்லி விளாக்ஸுமே போட்டுட்ருக்கேன். ஸோ யாராவது பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ கீழே போய் பாருங்கள். ஸோ வியான் ஃபுட் 6 to 7 monthsக்கான ஃபுட் எல்லாமே இருக்கும். அண்ட் அவனுக்கு வந்து 7 months ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக நான் வந்து 7 monthக்கான ஃபுட்டுமே நான் போட ஆரம்பிச்சிட்டேன். அது நீங்கள் எல்லாரும் கேட்டதுக்காக தான் செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்டாகவே போட்டு நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ எங்கள் பேபிக்கு நான் எவ்வளோ ஃபுட்டு கொடுக்கணும், என்ன டைமிங்கில் கொடுக்கணும், எந்த குவான்டிட்டியில் கொடுக்கணும், இது எதுவுமே எனக்கு தெரியல, கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கீழே நான் அதுக்காகவே ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ஸோ இது நல்லா வந்து வருந்துச்சான்னு சொல்லிட்டு இதை எடுத்து பார்ப்போம். இது இப்படி எடுத்து அமுக்கணும்னா நல்லா இந்த மாதிரி வந்துடணும். நொறுன்னு இப்படி வந்துருச்சு அப்படின்னா இது வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதையுமே நம்ம வந்துட்டு அந்த பிளேட்ல மாற்றி வச்சிடலாம். நான் இப்போதான் வந்துட்டு ஒரு டாப் இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ண போறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய் தான். ஸோ இந்த ஏலக்காய் வந்துட்டு எப்படி வந்து குழந்தைங்களுக்கு சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி அந்த இன்ஸ்டன்ட் இதுலேயும் சொல்லியிருப்பேன். அண்ட் இதுலேயுமே நான் வந்து சொல்கிறேன். நான் ஏலக்காய் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இங்கே வைங்க, காட்டுங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி 4 பீஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதில் நான் ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து போடுறேன். இந்த ஒரு பீஸு இதுவே ஆக்சுவலாக ஸ்மெல் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு. அது ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் நான் அவங்களுக்கு போடுறேன். ஸோ நீங்கள் இதோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு பீஸ் கூட நீங்கள் அவங்களுக்கு சேர்த்து போட்டுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் சூடு ஆறவும் நம்ம ஜாரில் மாற்றி நம்ம வந்து அரைச்சிடலாம். நல்லா சூடு ஆறிச்சு. இப்போ நான் வந்து அப்படியே இதில் ஜாரில் எடுத்து மாற்றிக்க போகிறேன். மாற்றிட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கலாம். ஸோ உங்கள் பேபிக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நான் வந்து எதில் வந்து அரைக்க போகிறேன்னா கொஞ்சம் இந்த மாதிரி இருக்க மாதிரி நான் அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு வந்துடலாம்.
நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி. ஸோ எதுவுமே திப்பி இல்லாத மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இது பவுடர் ஜாரில் எடுத்துருக்கிறதுனால நான் வந்துட்டு இதை பெருசாக ஃபில்ட்ரு பண்ண போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா இவன் வந்து கொஞ்சம் சோக் பண்ண பழகிட்டான், கொஞ்சம் சோக் பண்ணுறதுக்கு பழகிட்டான். அதனால எனக்கு தெரியும் இதில் திப்பி இல்லைன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் திப்பியாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சுட்டு நீங்கள் அதுக்கடுத்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். நான் இதை வந்து அப்படியே வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சம்படத்துலையோ இல்லை ஒரு கண்டெய்னர்லையோ நீங்கள் வந்துட்டு இதை வந்து நீங்கள் வந்து 1 month வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை எப்படி வந்து நம்ம பேபிக்கு கொடுக்கறது அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்துட்டு எப்படி தம்பிக்கு கொடுக்கறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து எனக்கு தேவை வந்து 2 spoons தான். ஸோ ஃபஸ்ட் டைம் கொடுக்கறதுனால நான் எப்பவுமே வந்துட்டு கம்மியான குவான்டிட்டி தான் எடுத்துப்பேன். 1க்கு தான் தங்கம் ரெடி பண்ணுறேன். ஸோ 2 spoon மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஹாட் வாட்டரை ஊற்றிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி நான் வந்து கலந்து வச்சுட்டேன். இது வந்து ஒரு 5 minutes இது வந்து நம்ம வந்து ரெஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு அதை ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தம்பிக்கு. அவ்வளோதான், இன்ஸ்டன்ட் செர்லாக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ட்ராவலுக்குலாம் போகிறப்ப இந்த மாதிரி ஒரு பவுல் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஹாட் வாட்டர் எப்பவுமே பேபி வச்சிருக்கனால நம்ம வச்சுருப்போம். ஸோ நம்ம இன்ஸ்டண்ட்டாக அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes மட்டும் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் குழந்தைங்களுக்கு. ஸோ அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுமே இருக்கும். ட்ராவல் மட்டும் இல்லை, இந்த மாதிரி வீட்டில் சப்போஸ் ஒர்க் இருந்துச்சு, எங்கேயாவது பக்கத்தில் வெளியே போகிறீங்க, நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட போகிறீங்க, அந்த மாதிரி எந்த ஒரு டைமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் கேரி பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் செர்லாக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுக்கப்புறமும் அப்லோடும் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சு இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெகா உஷா வைப்ஸ். இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் பார்க்க போறோம். ஸோ அது டிஷ் அப்படின்னு சொல்ல முடியாது, டிராவல் டைம்ல இன்ஸ்டன்ட்டா குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செர்லாக் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ அது எதை வச்சு மேக் பண்ண போறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். நிறைய பேர் ஆக்சுவலா கேட்டுட்டு இருந்தாங்க, அக்கா டிராவல் ஃபுட் போடுங்க, நான் குழந்தையோட ட்ரெயின்ல இவ்வளவு தூரம் டிராவல் பண்ண போறேன், என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதை வந்து எப்படி பண்ண போறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்றத வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த செர்லாக் செய்யறதுக்கு நான் வந்துட்டு ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன், அண்டு வந்துட்டு நட்ஸ் எடுத்துருக்கிறேன், பாதாம் அண்டு 4 முந்திரி எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு செர்லாக் மேக் பண்ண போறோம். ஸோ இது குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது அண்ட் ஈஸியாக குக் ஆகக்கூடியதும் கூட. சாட்டர்டே 3 o'clock லைவ் இருக்கு. ஸோ மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஓட்ஸ் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண போறேன். ஸோ அடுப்புல வந்துட்டு இது வச்சிருக்கேன், கடாய் வச்சிருக்கேன். அதுல அந்த ஓட்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து எவ்வளோ நாளைக்கு நீங்க ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு தாராளமா இதை வந்துட்டு 2 weeks வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ இதுக்கு ஏத்த மாதிரி தான் நான் வந்து டிராவல் ஃபுட் பிளாக்ஸ் போட்டுட்டு இருக்கேன். ஸோ டிராவல் டைம்ல கொடுக்கக்கூடிய என்னென்ன ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க நிறைய ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய என்னோட சேனல் நான் உங்களுக்காக அப்லோட் பண்றேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது நல்லா கொஞ்சம் நல்லா ரோஸ்டா வரணும். ஸோ ஓட்ஸ் வந்துட்டு ஆக்சுவலா நம்ம பொதுவாகவே இது பெருசா நம்ம குக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனா குழந்தைங்களை கூட்டிட்டு நம்ம டிராவல் போறப்ப இந்த ஹோம்மேட் செர்லாக்ஸ் தான் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹோம்மேட் செர்லாக் தான். ஸோ நான் வியானுக்கு வந்துட்டு என்னைக்காவது சமைக்க முடியல, ஒர்க் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, இல்லை எங்கேயாவது வெளியே போய் சாப்பிட்றோம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாதிரி டைம்லலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி செர்லாக் தான் எடுத்துட்டு போவேன். ஸோ பேபி கேரி பண்ணிட்டு போறதுனால கண்டிப்பா நம்ம ஹாட் வாட்டர் வச்சுப்போம். ஸோ அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம இது ஈஸியாக கொடுத்துடலாம். இதில் வந்து நான் நட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, அக்கா நட்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. ஸோ நட்ஸ் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு நட்ஸ் கொடுக்கறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் வந்துட்டு 8 months மேலே வந்துட்டு வால்நட்டு, அந்த பிஸ்தா அந்த மாதிரி விஷயங்களுமே நான் ஆட் பண்ணுவேன். அவனுக்கு 7th month அப்படின்றதுனால நான் வந்துட்டு முந்திரியும் பாதாம் மட்டும் தான் நான் ஆட் பண்றேன். நீங்க 8 months பேபிக்கு செய்றீங்க அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட உங்களுக்கு நிறைய முந்திரி, கேஷ்யூஸ் எல்லாமே நீங்க கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நட்ஸ் கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நட்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்க குழந்தைக்கு கொடுத்து நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம உரசு மருந்து ஊற்றுவோம் இல்லையா, அந்த கல் எடுத்துக்கோங்க. ஸோ பாதாம் நல்லா ஒரு ஹோல் நைட் வந்து நல்லா சோக் பண்ணி எடுத்துட்டு தோல் பீல் பண்ணி அதுல உரசி எடுத்தீங்கன்னா சும்மா கிரீம் மாதிரி வரும். ஸோ அதை வந்து உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்து நீங்க பழக்கப்படுத்திட்டு கூட நீங்க இதை கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இது நல்லா ரோஸ்ட் ஆயிட்டு வரட்டும்.
அண்ட் வீடியோல நான் வந்து நிறைய சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. நான் இதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நான் அதை வந்து பாக்குறேன். அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி சொல்லாம கொஞ்சம் ட்ரை பண்றேன். ட்ரை தான் ஓகேங்களா? ட்ரை பண்றேன். அப்புறம் வந்துட்டு அக்கா என்ன ஸ்பூன் யூஸ் பண்றீங்க அந்த மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து நான் கண்டிப்பா செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதுவும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா சூனா நான் போடுறேன். தம்பிக்கு ஃபீடிங் கொடுக்கறதுக்கு என்ன டம்ளர், என்ன இது யூஸ் பண்றேன், என்ன ஸ்பூனு, ஸோ ஒரு ஃபீடிங்க்கு என்னென்ன தேவை, நம்ம சாலிட் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத வந்து நான் கண்டிப்பா ஒரு செப்பரேட்டான வீடியோ போடுறேன். ஸோ மறக்காம அதையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து பார்த்துட்டே இருங்க. கொஞ்சம் சிம்ல வச்சே நம்ம இது பண்ணலாம். ஏன்னா இது கரிஞ்சிடவும் கூடாது. அதே சமயத்துல நல்ல ரோஸ்டாவும் வரணும். நல்லா ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கிறிஸ்பியா இருக்கும். இந்த டைம்ல நம்ம இதை வந்துட்டு அப்படியே ஒரு பிளேட்ல வந்து மாத்தி வச்சிடலாம். ஸோ அடுத்து நான் இதுல என்ன சேர்த்துக்க போறேன் அப்படின்னா முந்திரி, பாதாம் தான் நான் சேர்த்துக்க போறேன். இதுவும் லேசா ரோஸ்ட் ஆனதும் நம்ம வந்துட்டு மாத்திட்டு அரைச்சிடலாம். அவ்வளவுதான். இதை ஆஃப் பண்ணிட்டு இதையும் நான் ஆற வச்சிடுறேன். ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஆறுனதும் நம்ம ஜாருக்கு மாத்திடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நீங்க வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லயோ இல்லைன்னா ஒரு சம்படத்திலயோ போட்டு நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்க டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல நீங்க வந்துட்டு இதை எடுத்துட்டு போய்க்கலாம். உங்களுக்கு டிராவலுக்கு வந்து ஈஸியா கொடுக்கக்கூடிய ஃபுட் அப்படின்றதுனால இதை வந்துட்டு எப்படி வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அப்படின்றதே நான் காட்டிடுறேன். ஸோ வாங்க இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம இதை எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ இது வந்து எப்படி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு டிராவல் டைம்ல கொடுக்கறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ யூஸ்வலா டிராவல் பண்றப்ப நம்ம வந்து கண்டிப்பா பேபிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துட்டு போறோம். ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கப்பு, அந்த ஸ்பூனு அதெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா டிராவல் டைம்ல எடுத்துட்டு போகணும். அண்ட் வந்துட்டு கண்டிப்பா ஒரு ஃபிளாஸ்க்ல வந்துட்டு ஒரு ஹாட் வாட்டரும் நம்ம எடுத்துட்டு போவோம். ஸோ இது வந்து கண்டிப்பா டிராவல் நீட்ஸ் ஓகேங்களா? அதோடு தான் நம்ம வந்து இந்த ஃபுட் எடுத்துட்டு போறோம். ஸோ எப்ப டிராவல் பண்ணாலும் அவங்களுக்கு அவங்க கிண்ணத்துல போட்டு கொடுத்தாதான் வந்துட்டு நம்ம அப்படியே ரெகுலரா சாப்பிடுறோம் இல்லையா? அவங்களுக்கு அப்படியே அது வந்து அடிக்ட் ஆயிடுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம ஃபீட் பண்றதுக்கு எங்க போனாலும் ஒரு கிண்ணம், அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பூன்லாம் நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ இந்த ஓட்ஸ் இதை ஒரு செரலாக் வந்துட்டு எப்படி அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். நான் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு வியானுக்கு வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதை எடுக்கிறேன். ஸோ இதோட நம்ம ஃபிளாஸ்க்ல வச்சிருப்போம்ல ஹாட் வாட்டர். ஸோ நான் ஹாட் வாட்டர் வந்து இதுல மிக்ஸ் பண்ணி எந்தவித கட்டியும் இல்லாம நல்லா நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இதோட நீங்க வந்துட்டு இன்னொன்று விஷயம் ஆட் பண்ணலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்க வந்து உங்க குழந்தைக்கு வந்துட்டு ஃபார்முலா மில்க் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பால் பவுடர் நீங்க ஆட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் இன்னுமே சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்க வந்துட்டு ஃபார்முலா மில்க் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா மில்க்குக்கான பவுடரையுமே நீங்க வந்து இதோட ஆட் பண்ணிருங்க. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னம்மா யாரு ஆட்னா எப்படி தூங்குவான்? அவன் தூக்கத்துல இருந்து எழுந்துட்டான். அவனுக்கு கொஞ்ச நேரம் விளையாட்டு காமிச்சிரு, மம்மி பூவா ரெடி பண்றாங்க சொல்லு. இருங்க கலந்துக்கிறேன். ஸோ கட்டி இல்லாம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதோட நீங்க ஃபார்முலா மில்க் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு வியானுக்கு வந்துட்டு பனானா ஆட் பண்ணிக்க போறேன். ஸோ டிராவல் டைம்ல நம்ம இதெல்லாம் முக்கியம்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரிதான் ஃப்ரூட்ஸ் கண்டிப்பா முக்கியம். ஸோ டிராவல் டைம்ல பனானா எப்படி கொடுக்கறது அப்படின்றத நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. டே vlog 11லயோ 12லயோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எப்படி அவங்களுக்கு வந்துட்டு டிராவல் டைம்ல ஈஸியா நம்ம ஃபீல் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ கண்டிப்பா டிராவல் பண்றப்ப ஆப்பிள், பனானா உங்க கையில வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஆரஞ்சு கொடுத்து பழகிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஆரஞ்சே வச்சுக்கலாம். ஃப்ரூட் நிப்ளரும் சேர்த்து வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு டிராவல் டைம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை நல்லா நான் கட் பண்ணி ஸ்மாஷ் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை அப்படியே நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிடலாம். நம்ம பனானா இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது நம்ம சரலா கூட அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்றதுக்கு இருக்கும். அவ்வளோதான்.
ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் ஹாட்டா தண்ணி ஊத்துனதுனால ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அந்த ஹீட் போறதுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சி கூட கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வியானுக்கு வந்து நான் இந்த கன்சிஸ்டன்சி தான் குடுப்பேன். அதனால இது கரெக்ட்டா இருக்கு. அவ்வளோதான். சூப்பரான ஒரு டிராவல் ஃபுட் அண்ட் வந்து இன்ஸ்டன்ட்டா நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்த பவுடர் நீங்க அரைச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஈஸியா நீங்க வந்து ஃபீட் பண்ணிரலாம். ஸோ இதே மாதிரி நெறைய பவுடர் இருக்கு. ஆக்சுவலா டிராவலுக்கு மட்டும் கிடையாது. இப்ப வீட்லயே டக்குன்னு அவங்களுக்கு செஞ்சு குடுக்குறதுக்கு நான் ஆல்ரெடி சம்பா ரவ கோதுமை அந்த ரெசிபீஸ்லாம் போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சு வச்சிருப்போம். அவங்களுக்கு டக்குன்னு வேணுன்றப்ப நம்ம அது போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா காய்ச்சினோனே கெட்டியாயிடும். அது ஒரு 5 மினிட்ஸ்ல டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாரி நெறைய இருக்கு. ஸோ என் சேனல ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு நான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள் நெறையா இருக்கு. பியான் வந்து செம்ம பசியில இருக்கான். அவனுக்கு நம்ம இத ஃபீட் பண்ணிடலாம். அவ்வளோதான். சூப்பரான ஒரு எம்மியான டிராவல் ஃப்ரெண்டான ஒரு சூப்பரான ஒரு செர்லாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு எப்பயுமே டிராவல் டைம்ல ஃபர்ஸ்ட் டைமா இப்ப நான் இது வரைக்கும் குடுத்ததே கிடையாது. இத நான் பண்ணினேன். டிராவல்ல போய் அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் குடுக்குறேன் அப்படின்றத மட்டும் வச்சுக்காதீங்க. எப்ப செர்லாக் செஞ்சாலுமே குழந்தைங்களுக்கு ஒரு தடவ வீட்ல குடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க டிராவல் டைம் போறப்ப அத நீங்க கேரி பண்ணிட்டு போறது வந்து ரொம்பவே சேஃப் உங்களுக்கு. ஏன்னா அந்த டைம்ல அவங்களுக்கு ஏதாவது முடியல, கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அந்த ஃபுட்னால நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாரி வந்துச்சு அப்படின்னா, அந்த டைம்ல நம்மளுக்கு வந்து பியர் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால ஆல்ரெடி பழக்கப்படுத்தின ஃபுட்ட மட்டும் நீங்க டிராவலுக்கு எடுத்துட்டு போங்க. இதுவரைக்கும் நீங்க பனானா குடுத்தது இல்ல அப்படின்னா, குழந்தைங்களுக்கு குடுக்குறப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டீம் பண்ணி குடுங்க. ஸோ அது வந்து டைஜஷனுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அவங்களுக்கு அந்த சோக்கிங்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைமா குடுக்கறதுனால சொல்றேன் நானு. உங்களுக்கு ஸ்மாஷிங் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து ஆப்பிளும் அதே மாரி தான். ஸ்டீம் பண்ணி உங்க குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க குடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஸோ அதே மாதிரி டிராவலுக்கு நான் எந்த ஃபுட் எடுத்துட்டு போனாலுமே நான் ஆல்ரெடி வியானுக்கு முன்னாடியே அத குடுத்து செக் பண்ணி பார்த்துருவேன். வியான் ஓகேவா இருந்தா மட்டும் தான் நான் வந்து டிராவலுக்கு அந்த ஃபுட்ட நான் வந்து பேக்கே பண்ணுவேன். இல்லன்னா நான் பேக் பண்ணவே மாட்டேன். ஸோ அதே மாதிரி இது வந்து வியானுக்கு சூப்பரா செட் ஆயிடுச்சு. நான் டிராவல் போறப்ப கண்டிப்பா இந்த செர்லாக் செஞ்சு நான் எடுத்துட்டு போவேன். ஸோ நீங்களுமே கண்டிப்பா டிராவல் போனீங்க அப்படின்னா இந்த செர்லாக் ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம ஜெகா உஷா வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பேபி ஃபுட் வீடியோக்கு.